அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, வால்ல இருக்கிற கிராக்குக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கிராக் சீல் பேஸ்ட் பட்டிய பத்தி பார்க்க போறோம். நம்ம வால்ல பார்க்குற கிராக் பட்டி திரும்ப வெடிக்கக்கூடாது. அது வெடிக்காம நம்ம எப்படி கரெக்ட்டா பார்க்கணுன்றத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இதுல நம்ம பார்க்கக்கூடிய கிராக் சீல் பட்டி நீர்க்கசிவ தடுக்கக்கூடியது. ஏசியன் கம்பெனில வர கிராக் பட்டியும், டாக்டர் ஃபிக்ஸிட்ல வர கிராக் பட்டியும் இது 2த்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நம்ம வொர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, வால்ல இருக்கிற இந்த கிராக்கை வால் தகடு வச்சு நல்லா கீறி விட்டுக்கணும். ரொம்ப ஆழமா அழுத்தி கீறணும்னு கிடையாது. நம்ம இந்த வால் தகடை கிராக்குக்கு மேலே லேசா அழுத்தி கீறினாலே ஈஸியாக கீறிக்கிட்டு வந்துடும். கிராக்கை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடிக்க போகிற அந்த கலரை அந்த கிராக்குக்கு மேலே ஒரு வாட்டி நம்ம டச்சப் பண்ணி விட்டுக்கணும். நம்ம அடிக்க போகிற மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கம்பெனியில் வர ஏஸ் எமல்ஷன் பெயிண்ட் தான் அடிக்க போகிறோம். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4 லிட்டர் காலி டப்பாவில் 1 லிட்டர் பெயிண்ட் ஃபுல்லாத்தையும் ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு தண்ணி 1 லிட்டருக்கு 750 ml தண்ணி கலக்கணும். தண்ணி ஊற்றிட்டு மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 செகண்ட் கையிலே நல்லா குலுக்கிட்டு மறுபடியும் அந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கலக்கின அந்த பெயிண்ட்டை அந்த 4 லிட்டர் டப்பாலே ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு பெயிண்ட்டு டச்சப் பண்ணுறதுக்கு 4 இன்ச்சு விக்கி ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு 20 செகண்ட் நல்லா கலக்கிக்கணும். ப்ரெஷ்ஷில் பெயிண்ட்டை தொட்டு எடுக்கும்போது கொஞ்சமாக தொட்டு எடுக்கணும். டப்பாலே நல்லா வழிச்சிக்கிட்டு ப்ரெஷ்ஷில் பாதி அளவு தொட்டுக்கணும். தொட்டுக்கிட்டு இந்த கிராக்குக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு டச்சப் பண்ணி விட்டுக்கணும். எதுக்காக நம்ம டச்சப் பண்ணுறோம்னா, நம்ம கட் பண்ண கிராக்கில் டஸ்ட்டு நிறைய இருக்கும். ஸோ அந்த டஸ்ட் எல்லாமே அடங்கிறதுக்காக நம்ம இந்த கலரை வச்சு ஒரு வாட்டி டச் பண்ணிக்கிறோம். கிராக்கில் நம்ம அடித்த கலரு அரை மணி நேரத்தில் காஞ்சிரும். ஃபஸ்ட்டு ஏஷியன் கம்பெனியில் இருக்கிற கிராக் சீல் பேஸ்ட் பட்டியை 1 கிலோ எடுத்துக்கலாம். 1 கிலோ கிராக் பேஸ்ட்டோட விலை 330 ரூபா வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஏஷியனில் இருக்கிற கிராக் பட்டியை பார்க்கணும். தகடுல பட்டியை கொஞ்சமாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த கிராக்குக்கு மேலே மொத்தமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து பட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கிராக்கோட கேப்பில் நல்லா ஃபில் பண்ணி அழுத்தி அழுத்தி உள்ளே தள்ளணும். தகடை ஒரே பக்கமாக வலிக்கக்கூடாது. எதிரும் புதிருமா தகடை மாற்றி மாற்றி வலித்து அந்த கேப்பில் நல்லா ஃபில் பண்ணி பார்க்கணும். இந்த பட்டி ஈரமாக இருக்கும்போது மட்டமாக இருக்காமல் தெரியும். ஆனால் அதுவே காஞ்சுதுன்னா பட்டி உள்ளே இழுத்துக்கும். இந்த பட்டி மட்டும் நம்ம தனியாக பார்த்தா 3 கோடு பார்த்தா கூட அந்த பள்ளம் நம்மளுக்கு சரியாக அடங்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கோடு இந்த ஏஷியனில் இருக்கிற கிராக் சீல் பேஸ்ட் பட்டியை பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம டாக்டர் ஃபிக்ஸிட்டில் வர பவுட்ரு பட்டியை பார்க்க போகிறோம். அதுவும் பவுட்ரு பட்டி நம்ம தனியாக பார்க்க போகிறதில்ல. நம்ம இந்த பேஸ்ட் பட்டியோட மிக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பட்டி காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, ரப்பர் மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ளெக்சிபிள். நம்ம இழுத்தா ரப்பர் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கோடு இந்த பட்டியை பார்த்துட்டு நல்லா மட்டமாக வழித்து எடுத்துக்கணும். இந்த பட்டி காயறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஸோ அடுத்ததாக ஏஷியனில் இருக்கிற கிராக் சீல் பேஸ்ட் பட்டியை 100 கிராம் தனியாக எடுத்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு பழைய டைல்ஸு இல்லைனா ஏதாச்சும் ப்ளைனாக இருக்கிற ஒரு பொருள் மேலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டாக்டர் ஃபிக்ஸிட்டில் வர பவுடர் கிராக் பட்டி. இது 1/2 கிலோ பாக்கெட்டு. இதில் நம்ம ஒரு 25 கிராம் சேர்த்துக்கணும். டாக்டர் ஃபிக்ஸிட் பட்டியை கொட்டிட்டு ஒரு நிமிஷத்துக்கு தகடில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகும். இந்த டாக்டர் ஃபிக்ஸிட் பவுடர் பட்டி தனியாகவே தண்ணி கலந்து பார்க்குற மாதிரி போட்டிருக்கோம். நம்ம அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த கிராக் நிற்காது, சீக்கிரமாகவே வெடிக்கும். இதில் இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த கிராக் சீல் பட்டியை ஃபஸ்ட்டு பார்த்தது பள்ளம் மாதிரி நல்லா உள்ளே இழுத்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ண இந்த பட்டியை இந்த கிராக்குக்கு மேலே அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு கோடு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த பட்டியை இப்போ பார்க்க போகிறோம். பட்டி அந்த கிராக்குக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பட்டி எடுத்து தகடை எதிரும் முதிரமாக மாற்றி மாற்றி வலிச்சிட்டு கடைசியாக நீட்டாக வச்சு ஒரு வலி வலிச்சிக்கணும் மட்டமாக. அப்போ என்ன ஆகும்னா காஞ்சதுக்கப்புறம் நல்லா லெவலாகிடும். பள்ளம் மாதிரி உள்ளே வலிச்சிக்கிட்டும் போகாது. இந்த மாதிரி நம்ம கிராக்கை ஒரு வாட்டி பார்த்தோம்னா மறுபடியும் கிராக் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவாகவே இருக்கும்.
ரொம்ப நாள் தாங்கும், சீக்கிரமாகவே வெடிக்காது கிராக்கு. இந்த பட்டி பார்த்ததுக்கப்புறம் இது காயறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம கலர் டைரெக்டாக டச்சப் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இன்னும் நம்மளுக்கு ஃபினிஷிங் ஸ்மூத்தாக வேணும்னா இதுக்கு மேலே வந்து நம்ம வால் பட்டி பார்க்கணும். கிராக்கில் ஏஷியன் பட்டியை வந்து ஃபஸ்ட்டு கோடு பார்த்துக்கணும். செகண்ட் கோட்டிங்கு ஏஷியன் பட்டியும் டாக்டர் ஃபிக்ஸட் பட்டியும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்த்த அந்த கிராக் பட்டியோட பேட்ச் தெரியாமல் இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே வந்து நம்ம வால் பட்டி பார்க்கலாம். வால் பட்டி வந்து ஒரு 200 கிராம் எடுத்துக்கிட்டு அதில் வந்து தண்ணி 50 ml மிக்ஸ் பண்ணணும். ரெண்டுத்தையும் வந்து நல்லா பேஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பட்டி பார்க்கறதுக்கு வந்து நம்ம 4 இன்ச்சு பட்டி பிளேடில் தான் பார்க்க போகிறோம். பட்டியை 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வால் பட்டி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, வாலில் இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸு, அதேமாரி ஜாயிண்ட்டு, அப்புறமா வாலில் ஏதாச்சும் ஒரு சில இடம் ரஃப்பாக இருக்கும், அந்த மாதிரி இடம். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த வால் பட்டி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். பட்டி தகலில் பட்டியை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்த அந்த கிராக் பட்டிக்கு மேலேயே வந்து இந்த பட்டியை வலித்து பார்க்கணும். அந்த கிராக்குக்கு மேலே இந்த பட்டியை அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து தகடை நீட்டாக வச்சு ஒரு வலி வலிச்சு விட்றணும். இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேய்க்கிற பேப்பரை வச்சு தேய்ச்சிட்டா இது வந்து நல்லா ஸ்மூத்தாக மட்டமாகிடும். நம்மளுக்கு வந்து அந்த ஜாயிண்ட்டே தெரியாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து டச்சப் பண்ணிக்கலாம். இந்த பட்டி காயறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். பட்டி தேய்க்கிறதுக்கு 100 அல்லது 120ஆம் நம்பர் எமரி பேப்பர் எடுத்துக்கலாம். பட்டி தேய்க்கும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயிண்ட் இடத்த தேய்ச்சிக்கணும். கையை வந்து பேப்பரோட முனையில் அழுத்திக்கிட்டு பட்டியோட சைடு ஏரியாவை ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கணும். லெஃப்ட்டு ரைட்டில் இருக்கிற இந்த ஜாயிண்ட் இடம் அதை தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம பேப்பரை ப்ளைனாக வச்சு மட்டமாக தேய்க்கணும். அப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட் இல்லாமல் கிளியராக இருக்கும். கட்டை ப்ரஷ்ஷை வச்சு வாலில் இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். கலர் டச் பண்ணும்போது ப்ரஷ்ஷில் வந்து பெயிண்ட்டை வழிச்சிக்கிட்டு தான் எடுத்து டச்சப் பண்ணணும். ஃபஸ்ட்டு கோடு கலர் டச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கலர் வந்து 20 நிமிஷத்தில் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் செகண்ட் கோட்டிங் டச்சப் பண்ணணும். அதுக்கப்புறமா மொத்தமாக இருக்கிற அந்த ப்ளைன் ஏரியாவை ஃபுல்லாமே அடிச்சுக்கணும். அப்போ வந்து கலர் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஈரமாக இருக்கும்போது இந்த நம்ம அடித்த அந்த ப்ரஷ் லைன்லாம் கொஞ்சம் நல்லாவே தெரியும். காஞ்சதுன்னா அந்த ப்ரஷ் லைன்லாம் சுத்தமாக தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த இடத்த வந்து ஃபுல்லாக ஃபைனல் பண்ணிட்டோம். கலரும் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அந்த இடம் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாலில் இருக்கிற கிராக்கை இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.